வணக்கம் நண்பர்களே. அஸ்த நட்சத்திரத்திற்கு யோகம் தரக்கூடிய, அதிர்ஷ்டம் தரக்கூடிய, தனதார யோகத்தை தரக்கூடிய மிக சிறந்த ஒரு நட்சத்திரம், அதாவது நட்சத்திர நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு இந்த அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா அஸ்தம்னாவே உள்ளங்கை. தன்னோட முயற்சியில மிக பெரிய அளவுல வாழ்க்கையில வெற்றி அடைவாங்க. ரெண்டாவது, இவங்க கொஞ்சம் கஞ்சத்தனமா இருப்பாங்க. மூணாவது, இன்னொரு விஷயம் சொல்ல போனா இவங்க தாய் தந்தையரை எப்படி கஷ்டப்பட்டாலும் கடைசி வரைக்கும் பார்த்துக்க கூடியவர்கள்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க கொஞ்சம் முன் கோபசாலிகள். அதே மாதிரி தர்ம சிந்தனை உள்ளவர்கள், இரக்கம் உள்ளவர்கள், இப்படி எடுத்துக்கலாம் இவங்களை பத்தி. இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய மைனஸ் என்னன்னு சொன்னா, இவங்க சில நேரங்கள்ல சுயநலமா செயல்படாம விட்டு கொடுத்து போவதனால இவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். அது இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரி ஒரு மைனஸ் ஏற்படும். அதே மாதிரி இந்த அஸ்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க எல்லாருக்குமே மிகவும் யோகம் தரக்கூடிய, அதிர்ஷ்டம் தரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டியா சொல்ல போனா உங்களுக்கு சித்திரை நட்சத்திரம். இந்த சித்திரை நட்சத்திர நாள்ல நீங்க எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு அதிதேவதை, ஆதி தேவதைன்னு சொன்னா அது விஸ்வகர்மா. அந்த விஸ்வகர்மா வழிபட்ட ஸ்தலங்கள்ல, அதுவும் சிவபெருமானே விஸ்வகர்மா இருக்கக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு சொன்னா அது திருவாரூர் அமைந்துள்ள தியாகராஜ கோயிலில் உள்ள உள் பிரகார சன்னதியில் உள்ள விஸ்வகர்மேஸ்வரரை நீங்கள் வழிபட்டு வந்தால், அதுவும் நீங்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்ல இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் சென்று வழிபட்டு வந்தால் மிக பெரிய அளவுகளுக்கு அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு ஏறுமுகமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். எடுக்கின்ற செயல்கள் எல்லாம் வெற்றி பெறும். அவங்களுக்கு எல்லா முயற்சிகளிலும் அந்த கடவுளோட அனுகிரகம் கிடைக்கும். இனி வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன் ஏற்படக்கூடிய நிலைகள் எல்லாம் உருவாகும். ஆகவே கண்டிப்பாக அவங்க இந்த விஸ்வகர்மேஸ்வரர் ஆலயம் சென்று வழிபட்டு வருவது மிகவும் சிறப்பு.